வெல்கம் டு லவ் வித்யா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் பிரியாணி செய்வது. இந்த வெங்காயம் உரிக்கிறதாங்க பெரும் டாஸ்க்கு. உரிக்கிறதுக்காட்டி உயிரே போயிடும். செம்ம கடுப்பாகுது. பாட்டி கம்பெனி இருக்க மாட்டோம்ப்பா. அப்புறம் மஷ்ரூம் அழகாக வாஷ் பண்ணி இப்படி டேக் இப்படி கீப் கேன்சல் வந்துடுங்க. அவ்வளோதான். வி காட் 2 பீசஸ். இப்படி குடியோன்னு இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுருங்க. அவ்வளோதான். டீ ஒரு ஸ்பூனில் அரை ஸ்பூன். அப்புறம் இது வந்து கோகோனட் ஆயில் இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் 2 ஸ்பூன் கதைக்கு தான். அது உங்கள் விஷ். அப்புறம் இது ஒரு கலராக மாறும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவேன், வெங்காயம் ஆட் செய்யும். பச்சை மிளகா பார்த்துக்கலாம். அது ஒரு லைட்டாக கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஊரில் வதக்குங்க. அப்புறம் தலை வேண்டாம் போதும். ஆட் யோர் டொமேட்டோ, ஆட் கொரியண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸ். வாசம் தூக்கும். ஏதாவது இது வேண்டியது தெரியணும். இது கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சேர்த்து வச்சு இந்த மசாலா வச்சு உள்ளே போட்டு ஸ்பெஷல் பொடி திண்டுக்கல் பிரியாணி மசாலா ஃபார் குட் டேஸ்ட். ஐ டோன்ட் நோ அபவுட் திஸ் பொடி நண்பர்களே. ஆட் பண்ண வந்துட்டோம். வெரி குட் ஜாப். ஏன்னா மஷ்ரூம் பிரியாணியில் மஷ்ரூமே வந்துட்டோம். ஸோ மஷ்ரூம் ஏன் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்த யூடியூப் சேனலில் மஷ்ரூம் வந்து வதக்கும் போதே போட்டாங்க தக்காளி வெங்காயத்தோட. தலை என்ன பண்ணிட்டேன்னா, வெங்காயத்தையும் தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு மசாலாலாம் போட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் போட்டுருக்கலாம். தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்து ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா சாதத்தை எடுத்து போட்டு அரிசி போட்டு குக்கரில் வச்சு நேற்றுக்கு முடிஞ்சிருக்கும். அது கொதிச்சு வந்த பிறகு அரிசி போடுங்க. அரிசி போட்டு 2 விசில் ஃபுல்லையும் ஒரு விசில் ஆஃப் கேஸ்லேயே வச்சுருட்டிங்கன்னா பக்காவான புலாவ் ரெடி. தட்ஸ் இட். கொஞ்சோண்டு தண்ணி எல்லாம் அதிகமாக ஆட் பண்ணிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. Till it's cool, just cool, into the mouth. Nice. Wow, nice. இருக்கு. நான் ஒரு செஃப்பாக உணர்ந்து